வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வானுயர்ந்து நிற்கின்ற மலைகளுக்கு நடுவே விண்ணுயர்ந்து வாழ்கின்ற அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும், ஆலியார் அறிவு திருக்கோவிலுக்கும் மற்றும் இங்கு வீற்றிருக்கும் அனைத்து சகாக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட என்னுடைய பேர் எம் பூமிநாதன். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். நான் ஒரு ஆயுர்வேதிக் கம்பெனியில் ஒரு 12 இயர்ஸாக மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன். அது போக பார்த்துட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ்ட், இயற்கை மருத்துவத்துக்கு மாறணுங்கிறத என்னுடைய முக்கியத்துவம். அதனால் என்னுடைய வேலையெல்லாம் குவிட் பண்ணிவிட்டு நான் இப்போது இதில் முழு மூச்சாக இது பண்ணிகிட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாகவே யோகா கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில சின்ன பார்ட்ஸாக நிறைய விஷயங்களை கற்றுட்ருக்கேன். ஆனால் யோகா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 5 இயர்ஸாக தொலைவிட்டு இருக்கேன். 5 இயர்ஸாக தொலைவுனதில் பார்த்துட்டிங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்காக படிக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அதை சொல்லி கொடுத்து ப்ராப்பராக வாழ்க்கைக்கு என்ன, யோகானா என்ன, பிராணாயாமம்னா என்ன, இது எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அறிவு திருக்கோவில் மட்டும்தான். நான் 5 வருஷம் தேடியதில் எனக்கு கிடைத்த பொக்கிஷம் இது. அதை நான் பார்த்துட்டிங்கன்னா நல்லபடியாக யூஸ் பண்ணி இருந்திருக்கிறேன். அது போக பார்த்துட்டிங்கன்னா நம்ம இங்கே கிட்டத்தட்ட ஒரு பிசிபி கிளாஸ், நம்ம இப்போ பிசிபி கிளாஸுக்கு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அங்கே கொஞ்சம் படிச்சிருந்துருப்போம் அறிவு திருக்கோயிலில். இருந்தாலும் இங்கே வரும்போது தான் அதனுடைய முழுமை என்னன்னு தெரிந்தது. கர்ம யோகம்னா என்ன, நம்மளுடைய துரியாதி தவம்னா என்ன, ப்ளஸ் நம்மளுடைய பஞ்சபூதங்கள் இதனுடைய பற்றிலாம். பஞ்சபூதங்களை பற்றி எனக்கு ரொம்ப பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. என்னன்னே தெரியல, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 இயர்ஸாக ஒரு செய்யுள் மனதிற்கு ஓடிட்டே இருந்தது. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மயமாய் என்மயமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லில் வாழ்த்துவனே. 24 வருஷமா இது ஓடிட்டு இருக்கு. நான் படித்த காலத்தில் இது எனக்கு தெரியாது. நான் நிறைய டைம் ஹிஸ்ட்ரி அடி வாங்கியிருக்கேன். ஆனால் ஓடிட்டே இருந்தது. இதனுடைய அர்த்தங்கள் இந்த 3 நாளில் தான் தெரிஞ்சது. பஞ்சபூதங்கள் சிவனின் அணுவின்றி எதுவும் அசையாது என்பது தான் இதனுடைய அர்த்தம். நேற்று தான் நான் நெட்டில் டைப் பண்ணி பார்த்தா அதனுடைய அர்த்தம் வந்துச்சு. ரொம்ப நாள் தேடுதலுக்கு விடை நிறைய கிடைச்சிருக்கு. நான் பார்த்த திரையரங்குகளிலேயே மிகப்பெரிய திரையரங்கம் இது. வாழ்வில் பார்த்துட்டிங்கன்னா பிரம்மாண்டமான படங்கள் இதெல்லாம் எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பவர் பாயிண்ட்டை கொடுத்து வாய் பேச தெரியாதவர்கள், காது கேளாதவர்கள், வயதானவர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த உட்காந்து அந்த பவர் பாயிண்ட்ஸை பார்த்தாங்கன்னா அப்சர்வேஷன் அப்படியே இருக்கும். என்ன விஷயங்கள்ல அதை ஈஸியாக கற்றுக்க முடியும். அது போக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரு என்னுடைய புரிதலில் நம்மளுடைய உடலை பஞ்சபூதங்கள் ஆள்கின்றன. பஞ்சபூதத்தை சரியாக நம்ம ஆள்வதற்கு உடற்பயிற்சி, எளிய உணவு முறை கண்டிப்பாலும் முக்கியம். அது போக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தை, சக்ராஸ் அண்டு உறுப்புகளையும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கு. இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த வாழ்க வளமுடன் சொல்லும் போது அந்த மனோன்மணியம் பிட்யூட்ரி மாஸ்டர் கிளாண்டை அது நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுது. எவ்வளோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம பிட்யூட்ரி கிளாண்டு கமெண்ட் கொடுக்கறது பீனியல் கிளாண்ட் துரியாதி தவம். அதனால எல்லாரும் தவம் பண்ணுங்க. கம்பல்சரி அந்த எனர்ஜி எடுங்க, உங்கள் உடலில் எல்லா இடத்துலையும் பரப்புங்க, நோயின்றி வாழுங்க, சந்தோஷமா இருங்க. என்னுடன் பயிலும் சகாக்களுக்கும் இங்கே வீட்டிற்கும் அனைவருக்கும், அதுபோக என்னை அன்பாக அனுப்பி வைத்த என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.